ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ரொம்பவே ஆரோக்கியமான வெள்ளை சோள பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சோளத்தில் நிறைய புரதசத்து இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்காவோ இல்லை டிஃபனாவோ செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு சோளம் சேர்த்துக்கோங்க. கூடவே அதே கப்பால் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு 2-3 தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவினதுக்கப்புறமா திரும்பவும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த சோளம், அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தாங்க ஊற வச்சுருக்கிறேன். அதனால் 2 பேட்சாக மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நிறைய ஊற வைக்கிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். நல்லா திக்காகவும் இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மீதி இருக்கக்கூடிய சோளத்தையும் இதே போல் அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்த மாவை இது கூடவே சேர்த்துருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கையாலேயே இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கை வச்சு இந்த மாதிரி கலக்கும்போது மாவு நமக்கு சீக்கிரமாகவே நல்லா பொங்கி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது புளிக்க வைக்கணும். ஒரு 6 மணி நேரத்துக்கு இது அப்படியே வச்சுடுங்க. மாவு நமக்கு புளிச்சு வரட்டும். பாருங்கள், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு ஓரளவுக்கு பொங்கி வந்திருக்கு. நம்ம மொத்த மாவையும் உடனே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கோங்க. நான் இதிலேருந்து கொஞ்சமாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், மாவு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ இது கூட ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்க சூட்லேயே இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே மாவோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வில் பணியார கல் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கல் காஞ்சதும் இதில் மாவு சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப நிரம்ப சேர்க்கணுங்கிறது கிடையாது. 3/4 குழி அளவுக்கு சேர்த்தாலே போதுமானதாக இருக்குங்க. மாவு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க. முழுமையாக வேகக்கூடாது, பாதி அளவுக்கு மட்டும் வேகிற மாதிரி விட்டுருங்க. பாருங்கள், பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. பணியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பினா ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருந்துடும், குண்டு குண்டாக வராது. அதனால் பாதி வெந்த உடனே இதை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்துட்டு நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான சோள பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.